ஒரு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் ஜெயராஜன் நினைக்கிறேன். அவர் சொல்லும்போது சொல்றாரு, அது வந்து வியாபாரம். நீங்க சொல்ற மாரி விஜய், திருமாவளவன் எல்லார் பேர்லயுமே பள்ளி இருந்தாலும் கூட, அது வியாபாரங்க. அது வேற. இது நாங்க பாலிசி ஏன் பண்ணும்போது வேற. ஏன் அந்த வியாபாரத்தை நான் எப்படி அது நீங்க நியாயப்படுத்துறீங்க எனக்கு புரியல. இல்ல நான் லட்சக்கணக்கு இல்ல இல்ல நான் அவர்களைத்தான் சொல்லுகிறேன், உங்களை சொல்லவில்லை. லட்சக்கணக்கான மாணவர்கள் ஹிந்தி விரும்பிதானே போய் அந்த பள்ளியில சேர்கிறார்கள், கற்கிறார்கள். யாரும் அவர்கள் மீது திணிக்கவில்லையே. அப்போ வரி செலுத்துகிற மற்ற குடிமக்களுக்கு அந்த உரிமை வேண்டும் என்கிறேன் நான். நீ கற்பித்து தராவிட்டாலும் மத்திய அரசு கற்பித்து தருகிறது. நீ ஏன் தடுக்கிறாய்? தடுக்கிற நீ ஏன் போய் நீதிக்கு கையேந்துகிறாய்? நீ தான் தடுக்கிறாய். நீ தடுப்பதே நான் தவறு என்று சொல்லுகிறேன். வரி செலுத்துகிறவனுக்கு கேட்கிற உரிமை இருக்கிறது, குடிமகனுக்கு உரிமை இருக்கிறது. நான் சேர்க்கிற அரசு பள்ளியில் நான் 3வது மொழி படிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை செய்து தர வேண்டிய கடமை தமிழக அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது என்கிறேன் நான். அப்படி நீ செய்யாவிட்டாலும் போ, தொலைந்து போ. மத்திய அரசாங்கம் செய்கிறேன் என்கிறது. அதையும் ஏன் கூடாது என்று சொல்லுகிறாய்? ஆகவே உன்னுடைய பிள்ளைகள் 10 மொழிகள் படிப்பார்கள், என் வீட்டு பிள்ளை 2 மொழி படித்தால் போதும் என்று உபதேசம் செய்வதற்கு நீ யார்?